மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நாம ஜனவரி மாதம் 23ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்ஸோட இந்த போட்டித் தேர்வுல சமீப காலங்களில் நடப்பு செய்திகளை சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி அதில் ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படிலாம் கலந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நியூஸ் பேப்பரை நல்லா படித்து அதுலேருந்து சூப்பராக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நேரத்தை மிச்சப்படுத்துகிற மாதிரி நான் நிறைய நேரத்தை ஒதுக்கி கரண்ட் அஃபேர்ஸை சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். மக்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? நம்முடைய ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு நிஜமாக பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் நம்ம சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ரிலிம்ஸுக்காக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், என் நாளைக்கு ஒரு இன்டர்வியூவில் ஓகேவா நீங்கள் போனால் கூட கண்டிப்பாக நம்ம ஏரியாவிலேருந்து நம்ம கொடுத்த நோட்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள் வரலாம். கவனமாக இருங்க, சரியாம்மா? வந்துட்டு இருக்குதுமா, அதனால் சொல்கிறேன். முழு நேரமாக இதே தொழிலை நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக அதோடைய அருமை, கரண்ட் அஃபேர்ஸோட வேல்யூ கண்டிப்பாக தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி கிளியராக என்ன தேவையோ அதை கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? சில பேர் நினைக்கலாம், என்னடா இது இவ்வளோ நோட்ஸ் டெய்லி வருது அப்படின்னு நினைக்க வேண்டாம், சரிங்களா? கண்டிப்பாக சொல்கிறேம்மா, இது நம்மளே ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? இதில் நீங்கள் என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம், சரிங்களா? ஒரு 1/4 மணி நேரம் தான் ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம போடுற டைம் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 மணி நேரம் ஆகுது, சரியா? அதனால் அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரங்கிறது உங்களுடைய நேரம். அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி தான் ஒரு 15 மினிட்ஸில் அந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். மக்களை முழுசாக பாருங்கள். வரும் ஆண்டு 2026 அரசு பணியை நம்ம உறுதி செய்ய வேண்டும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஜனவரி மாதம் 23ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வழக்கம் போல தலைப்பு செய்திகள், சரியா? உள்ளடக்கம் என்னெல்லாம் சொல்லி உள்ள பார்க்க சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வழக்கம் போல முக்கிய தினங்கள், அடுத்து ஸ்டார் 3.0 அப்படிங்கிற ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசோடது என்ன சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆஸ்கார் விருது தொடர்பான ஒரு சினிமா, சரி, சின்னர்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் உலக சாதனை படைச்சிருக்கிறாங்க, என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் உலக பொருளாதார பெருமன்றம் மாநாடு, சரியா, 2026ஆம் ஆண்டிற்கானது எங்கு நடைபெற்றது, இந்த மாநாட்டில் என்ன சிறப்பு பிரகடனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முக்கியமான ஒரு டிஜிட்டல் தளம் ECI நெட், அதோட விரிவாக என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027, அதில் என்ன சிறப்பு, சமீபத்தில் என்ன அப்டேட்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 77வது இந்திய குடியரசு தின விழா என்னென்ன சிறப்பம்சங்கள் வரப்போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அப்புறம் தமிழ்நாட்டில் நம்முடைய தூத்துக்குடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க, அதில் என்ன சிறப்பு அப்படிங்கிற பார்த்துட்டு நடுவில் போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு சூப்பராக தொகுத்து வழங்க போகிறோம். மக்களை பயன்படுத்திக்கோங்க, கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம், சரிங்களா? இனிமேல் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். அதில் ஜனவரி 23 அப்படின்னாலே மறக்கக்கூடாத ஒரு முக்கியமான நம்பர் யார் பார்த்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த நாள், சரிங்களா? இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் திரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவருடைய பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய வலிமை தினமாக கொண்டாடப்படுகிறது, சரிங்களா? நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த வலிமை தினமாக கொண்டாடுறோம். அதுக்கு மத்திய அரசு வச்ச பேர் பராக்கிரம் திவாஸ், சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டில் அந்தமான் நிக்கோபாரில், சரியா, ரோஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஐலாண்டு, ஒரு தீவு இருந்தது. அந்த ரோஸ் தீவிற்கு மத்திய அரசானது என்ன பேர் வச்சிருந்தாங்க, நம்மளோட நேதாஜி அவரோட பேரை சூட்டியிருக்கிறாங்க. நேதாஜி ஐலாண்ட் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறாங்க, மறக்கக்கூடாது, சரியாமா? ஓகேவா? இதுதான் ஜனவரி 23 முக்கிய தினங்கள், மறந்துடக்கூடாது. அடுத்தபடியாக மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு தொடர்பான நிறைய திட்டங்கள் இன்னைக்கு இருக்குது, நியூஸில் வெயிட் பண்ணி பாருங்க. ஸ்டார் 3.0 திட்டம், ஸ்டார், ஓகேவா? ஸ்டார் அப்படின்னா அதோட விரிவாக்கம் பார்த்துக்கோமா, ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதான் ஷார்ட்டாக ஸ்டார்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பதிவுத்துறையில் கொண்டு வரப்பட்ட ஒரு முன்னோடி திட்டம், சரிங்களா? பதிவுத்துறை வந்துட்டு ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாமே ஆன்லைன் மூலமாக ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும். அதுக்கு தான் அந்த ஸ்டாருங்கிற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. எப்போன்னு சொல்லி பாருங்க, பிப்ரவரி 6ஆம் தேதி 2000, சரி, பிப்ரவரி 6, 2000 அப்போதைய முதலமைச்சர், சரியா, முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால் தான் இந்த ஸ்டார் திட்டம் தொடங்கப்பட்டது. அதில் இப்போ 3வது, சரியா, 3rd வெர்ஷன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால், ஓகேவா? தற்போது ஸ்டார் 3.0 மூலம் இணையதளம் வாயிலாக காகிதமில்லா ஆவணப்பதிவு, நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு, தானியங்கி பத்திர உருவாக்கம், மறு விற்பனையாகும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கட்டட களப்பணியின்றி ஆவணங்களை திரும்ப வழங்கும் திட்டம். இதே மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை சேவைகள்மா, 18 சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 3.0ல 18 வகையான ஒரு சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாமா? ஓகே. அதே மாதிரி இதோட சிறப்பு அம்சங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா, இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி REGI நெட் அப்படிங்கிற செயலியும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த செயலியோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்று, ஆவண பதிவுக்கான டோக்கன்,
வழிகாட்டி மதிப்பு, இந்த கைட்லைன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்கள்ல, வழிகாட்டி மதிப்பு, திருமணம், சங்கம், கூட்டு நிறுவனம், சீட்டு நிறுவனம், ஆவண பதிவு விவரம், சொத்து மதிப்பு கணக்கீடு ஆகியவற்றை இந்த மொபைல் செயலி மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். அந்த இந்திய பத்திர பதிவுத்துறை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அதுக்கு வச்ச பேர் என்னமா, டிஎன் ரெஜி நெட். சரி, TNREGINET மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்தபடியாக அடுத்த செய்தி பாருங்க. சின்னர்ஸ் திரைப்படம் உலக சாதனை. சரி, என்ன சாதனைன்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டிற்கான ஆஸ்கார் விருது. சரி, அந்த ஆஸ்கார் விருது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் டோல்ஃபி தேட்டர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தேட்டரில் தான் அந்த ஆஸ்கார் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த 2026ஆம் ஆண்டிற்கான ஆஸ்கார் அந்த விருது வழங்கும் அந்த பரிந்துரை பட்டியலில், சரி, நாமினேட் பண்ணியிருக்கிற பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்த சின்னர்ஸ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா 16 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ரியான் குக்லர் மறந்துடக்கூடாது. சரிங்கம்மா, எத்தனை பிரிவுகள்? 16 பிரிவுகள். இதுவரைக்கும் எந்த ஒரு திரைப்படமும் ஒரு ஆஸ்கார் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் 16 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சின்னர்ஸ் திரைப்படம் இடம்பெற்றுள்ளது. கண்டிப்பாக ஒரு 7-8 விருதாவது வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி அதிக அளவு நாமினேட் பண்ண திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் அபவுட் ஈவ் 1950. அதுக்கப்புறம் நம்ம ஜாக் ரோஸ் என்ன படம், டைட்டானிக். சரி, 1997. அடுத்து லா 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 லேண்ட் 2016. தலா 14 பரிந்துரைகள் இடம்பெற்றுள்ளது. இந்த திரைப்படங்களில் 16 திரைப்படங்கள் சின்ன திரைப்படத்திற்கு. சரிங்களா? இதுதான் சாதனை. இந்த படத்தின் ஆடை வடிவமைப்பாளர், சரியா, ரூத் கார்ட்டர் ஆஸ்கார் வரலாற்றில் அதிக பரிந்துரைகளை பெற்ற கருப்பின பெண், அதாவது 5 முறை, ஓகேவா, பரிந்துரைக்கப்பட்ட கருப்பின பெண் என்ற சாதனை படைச்சிருக்கிறாங்க. அவங்க பேர் என்னமா, ரூத் கார்ட்டர். எப்பவுமே ஒரு பெண்கள் எதிலாச்சும் சாதனை படைச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது. சரியா? அதே மாதிரி இந்த சின்னர்ஸ் திரைப்படத்தை தொடர்ந்து ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் என்ற திரைப்படம் 13 பரிந்துரைகளுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. இது ஏன் இப்பவே தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா, ஆஸ்கார் விருது வாங்கின திரைப்படங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த 2 திரைப்படம் நிறைய மாற்றி வரப்போகுது. ஒன்று ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னர்ஸ், மறக்கக்கூடாது. சரிங்களா? இந்த ஆஸ்கார் விருது வழங்கும் விழா மார்ச் 15ஆம் தேதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற உள்ளது. சரிங்களா? இன்றைய பதிவிற்கான ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்தியாவிலிருந்து ஆஸ்கார் விருதை வென்ற முதல் நபர் யார்? சரியா? ஆஸ்கார் விருதை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படிங்கிற பதில சொல்லுங்க. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு எந்த ஆண்டிற்கான ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒன்று, ஆஸ்கார் விருதை வென்ற முதல் இந்திய திரைப்பட பாடல் எது? அதன் இசையமைப்பாளர் யார்? இதையும் மறக்காம போனஸ் கேள்வியாக சொல்லுங்க. ரொம்ப முக்கியமானதுமா, கவனம் பாருங்க, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆஸ்கார் விருதை வென்ற முதல் இந்திய திரைப்பட பாடல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் என்ன திரைப்படத்திற்கு இசையமைச்சாங்க, அது என்ன திரைப்படம்? அதை மைண்டில் வச்சுட்டு போனஸ் கேள்வியை கவனமாக பதில் சொல்லுங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக முக்கியமான ஒரு மாநாடு பாருங்க. WEF மாநாடு 2026, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்லுவாங்க, உலக பொருளாதார மன்ற மாநாடு. சரிங்களா? இந்த உலக பொருளாதார மன்ற மாநாடு பார்த்தீங்கன்னா 56வது வருடாந்திர உச்சி மாநாடானது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்றது. சரிங்களா? இந்த மாநாட்டின் போது பார்த்தீங்கன்னா காசா, ஓகேவா, அந்த இஸ்ரேல் பிரச்சனையில் பயங்கரமாக ஒரு பிரச்சனையை, ஓகேவா, நிறையா ஒரு டேமேஜ், ஓகே, நிறையா பாதிப்புகளை அடைந்த ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த காசா. இந்த காசாவில் நீடித்த அமைதியை உறுதி செய்யவும் அங்கு மறு மேம்பாட்டு பணிகளை மேற்பார்வையிடவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த ஒரு குழு, அந்த குழுவோட பேர் அமைதி குழு எனும் புதிய சர்வதேச அமைப்பு அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கியுள்ளது. ஏற்கனவே அறிவிச்சிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப், எனக்கு ஐக்கிய நாடுகள் சபை மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படி சொல்லும்போது இந்த அமைதி குழு முக்கியத்துவம் பெறுகிறது. வேர்ல்டு லெவலில் எங்கே அமைதி பிரச்சனை, ஓகேவா, அமைதிக்கு குந்தகம் வந்தாலும் இந்த அமைப்பு உள்ள வரும். யார் தலைமையில்? உலகின் ரவுடி பேபி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில். என்ன நடக்க போதோ அது கடவுள் தான் வெளிச்சம். சரிங்களா? இந்த நிகழ்ச்சியில், ஓகே, அதாவது இந்த அமைதி குழு அறிவிக்கப்பட்ட டைமில் எங்கேமா இதை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க? உலக பொருளாதார மன்ற மாநாட்டின் போது. இந்த மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உள்பட 20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்று ஆதரவளித்தனர். இந்த அமைதி குழுவிற்கு ஃபேவராக ஓட்டு போட்டு ஓகே இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஓட்டு போட்டுக்கிறாங்க? பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உள்பட, ஓகேவா, 20 நாடுகளின் தலைவர்கள். இதே மாதிரி அமெரிக்காவின் நட்பு நாடுகள், சரி, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் இடம்பெற மறுத்துவிட்டன. ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி எங்களுக்கு என்ன சரியாக தெரியல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இந்தியா நினச்சிட்டு இந்த கையொப்பமிடல் நிகழ்வில் இந்தியா பங்கேற்காம என்ன பண்ணிட்டாங்க? தவிர்த்துட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அமைதி குழு, காசா, WEF மாநாடு, தாவோஸ், சுவிட்சர்லாந்து மறந்துடக்கூடாது. சரியாம்மா? அடுத்தபடியாக பாருங்க,
தி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் WEF அப்படிங்கிறது உலக பொருளாதார பெருமன்றம் நம்ம சொல்லுவோம். இது உருவாக்கப்பட்ட வருஷம் பார்த்துக்கோங்க, நாள் ஜனவரி 24. சரி, ஜனவரி 24, ஓகேவா, 1971 உருவாக்கப்பட்டது. ஓகேவா. இதனுடைய நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, கிளாஸ் ஸ்வாப். சரி, கிளாஸ் ஸ்வாப் என்பவர் தான் இந்த உலக பொருளாதார மன்றத்தை உருவாக்கியிருக்கிறாங்க 1971. 1971 மறக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் சிப்காட் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி நில சீர்திருத்த அந்த திருத்தம், சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் 1971 தான், மறக்காதீங்க. சரிங்களா. அதே மாதிரி இதனுடைய தலைமையிடம், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமோட தலைமையிடம் சுவிட்சர்லாந்து நாட்டில் த கொலோனி, சரியா, COLOGNY அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஓகேவா. இதன் தற்போதைய தலைவராக இருப்பவர் லாரி ஃபிங்க். சரி, லாரி ஃபிங்க் மறக்கக்கூடாது. பெரும்பாலும் இந்த WEF அமைப்பின் கூட்டமானது சுவிட்சர்லாந்தின் தாவோஸ் நகரில் ஜனவரி மாதம் இறுதியில் நடைபெறும், மறக்கக்கூடாது. இந்த மாநாட்டில் தான் அந்த அமைதி குழு அது வந்து பரிந்துரை பிரகடனம் பண்ணியிருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. சரிமா. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தின் ECI நெட், சரியா, ECI நெட்டோட விரிவாக்கம் பார்த்துக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நெட்வொர்க். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நெட்வொர்க். ஓகேவா. இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் நிறைய மொபைல் செயலிகள், போர்ட்டல் எல்லாமே வச்சிருந்தாங்க. சரி, போர்ட்டல். ஓகேவா. அது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதன் மூலம் வாக்காளர்களாக இருக்கட்டும், சரியா, தேர்தல் அதிகாரிகளாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அனைவருக்கும் பொதுவான ஒரே டிஜிட்டல் தளமாக தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. என்ன பேர்? ECI நெட். ரொம்ப முக்கியமானதா கவனமாக இருக்கணும். சரிங்களா. இந்திய தேர்தல் ஆணையமானது தேர்தல் தொடர்பான அனைத்து தகவல்கள் மற்றும் சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளமான ECGI தளத்தினை இந்தியா சர்வதேச ஜனநாயகம் மற்றும் தேர்தல் மேலாண்மை மாநாட்டில் அறிமுகப்படுத்தியது. சரி, டெல்லியில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் போது அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்கம்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அறிமுகப்படுத்தியவர் தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கிற திரு ஞானேஸ்வர் குமார் அவர்கள். சரி, ஞானேஸ்வர் குமார் அவர்கள் முக்கியமான ஒரு நபர், மறந்துடக்கூடாது. சரிங்களா. ஓகே. புதுடெல்லியில் உள்ள அந்த பாரத் மண்டபம், சரியா, பாரத் மண்டபத்தில் நிறைய முக்கியமான மாநாடுகள் இந்தியா சார்பில் நடத்தப்படும். இந்த பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தான் இந்த ECI நெட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா. இந்த ECI நெட் ஆனது பார்த்தீங்கன்னா 22 அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா. அப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரே டிஜிட்டல் தளம் ECI நெட், மறக்காதீங்க. சரியாம்மா. பொறுமையாக நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், அவ்வளவு செய்திகள் இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அடித்து சொல்கிறேன். சரியாம்மா. ஓகேவா. நம்ம சேனல் நம்ம ஹார்ட் ஒர்க் நிஜமாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மக்களே உங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள். சரி, அப்போ தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். நான் ஒரு சைடில் உட்காந்து கற்றுக்கிட்டே இருந்தால் நல்லாவும் இருக்காது. நீங்களும் என்கிட்ட ஏதாவது பேசுங்க. சரியாம்மா. ஓகே. அடுத்து பாருங்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. சரிங்களா. பாருங்கள். ஓகே. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது குடிமக்களிடம் கேட்க வேண்டிய 33 கேள்விகள், ஓகேவா, யார் வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய பதிவாளர் ஜெனரல் மிருத்யுஞ்சய் குமார் நாராயணன் அவர்கள். ஓகேவா. இந்தியாவில் சென்சஸுக்கான ரிஜிஸ்டர் ஜெனரல் சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற திரு மிருத்யுஞ்சய் குமார் நாராயணன் அவர்கள் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நடத்துகிறாங்க. அதில் இடம்பெற வேண்டிய, அதாவது பொதுமக்களிடம் கேட்க வேண்டிய 33 கேள்விகள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதான் நியூஸில் வந்திருக்குது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பு ஜூன் 2025 மத்திய அரசினால் வெளியிடப்பட்டது. 2 கட்டங்களாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. இதில் முதற் கட்டம் பார்த்தீங்கன்னா, சரியா, முதற் கட்டம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2026 முதல் செப்டம்பர் வரை வீடுகள் பட்டியலிடுதல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற உள்ளது. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2ல 2ஆம் கட்டமாக 2027 பிப்ரவரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. எத்தனை மக்கள் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் என்ன படிச்சுக்கிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இப்படி எல்லா கணக்கெடுப்பும் இங்கே நடத்த போகிறாங்க. எப்போ? பிப்ரவரி 2027. ஓகேவா. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்த போகிறாங்க. சரிங்களா. 1931 இந்த காஸ்ட் வைஸ் சென்சஸ் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் முழுசாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 16வது சென்சஸில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக அதாவது டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு மத்திய அரசானது கிட்டத்தட்ட 11,718 கோடி ரூபாயை நிதியா ஒதுக்கியிருக்கிறாங்க. சரிங்களா. முக்கியமானதுமா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நடத்த போறாங்க. ரொம்ப முக்கியமானது. இதற்காக 33 கேள்விகள் பொதுமக்களிடம் கேட்கப்பட உள்ளது. சரிங்களா. சென்சஸ் தொடர்பாக நம்ம தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போட போகிறோம். அப்படி வரலாறு என்ன, மக்கள் தொகை வெடிப்பு, சரியா, சிறு பிளவு, பெரும்பிளவு, ஓகேவா, லார்ட் மேயோ, ரிப்பன் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். சரியாம்மா. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு செய்தி பாருங்கள்.
77வது இந்திய குடியரசு தின அணிவகுப்பு. இன்னும் 2 நாளில் இந்திய குடியரசு தின விழா கொண்டாட போகிறோம். இந்த குடியரசு தின விழா தொடர்பான அணிவகுப்பு வழக்கம் போல எங்கே நடைபெறும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற கடமை பாதை. சரி, கடமை பாதைன்னு சொல்லுவாங்க, கர்தவ்யா பாத். இதுக்கு முன்னாடி அதுக்கு ராஜபாதை, ராஜ்பாத்னு சொல்லுவாங்க. 2022 இதுக்கு கடமை பாதை அப்படிங்கிற பேரை மாற்றிருக்கிறாங்க. சரிங்களா, 77வது அதாவது 2026ஆம் ஆண்டிற்கான அந்த குடியரசு தின விழாவின் மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள். இந்த தீமில் தான் குடியரசு தின விழா அணிவகுப்பு நடைபெற உள்ளது. சரிங்களா, இதில் யார் சிறப்பு விருந்தினராக கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கவுன்சில் சொல்லுங்களா, ஐரோப்பிய கவுன்சிலோட தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் யூரோப்பியன் கமிஷன் சொல்லுவாங்களா, EU யூரோப்பியன் யூனியன் அதனுடைய ஆணையத்தின் தலைவராக இருக்கிற உர்சுலா வாண்டர் லெயன் அவர்கள். சரியா, 2 பேரும் முக்கிய விருந்தினர்களாக பங்கேற்க போகிறாங்க. சரிங்களா, சரி, அடுத்த சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க. தமிழ்நாடு உட்பட 17 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் 13 அமைச்சகங்கள் துறைகளை சேர்ந்த 30 அலங்கார ஊர்திகள் அணிவகுக்க உள்ளன. அந்த பரேடு நடத்துவாங்களா, அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உட்பட 30 மாநிலங்கள், அமைச்சகங்கள், துறைகளில் 30 அலங்கார ஊர்திகள் அணிவகுக்க போகுது. இதில் தமிழ்நாட்டிற்கான அந்த அணிவகுப்பு வாகனத்தின் சரிங்களா அந்த கருப்பொருள் என்னன்னு பாருங்க, வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா. சரிங்களா, வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற கருப்பொருளில் நம்முடைய பாரம்பரியம், பழைய முறைகள் மற்றும் நவீனம், இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் சேர்த்து இந்த அலங்கார ஊர்தியில் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சு அதற்கான ஒரு ப்ராக்டிஸும் போயிட்டு இருக்குது. சரியாம்மா, ஓகே. இந்த தமிழ்நாடு அரசோட அலங்கார ஊர்தியில் முன்பகுதியில் சரியா தமிழர்களின் கலாச்சார வலிமை, மாறாத உணர்வையும் குறிக்கும் வகையில் டெக்னோ ஜல்லிக்கட்டு டெக்னோ ஜல்லிக்கட்டு சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது அந்த ஊர்தியோட அந்த வண்டியோட முன்பகுதியில். சரியாம்மா, அதே மாதிரி வாகனத்தின் நடுப்பகுதியில் மாசற்ற போக்குவரத்திற்கான மேம்பட்ட மின் வாகனம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், சரி, மின்சார வாகனங்கள் தொடர்பான ஒரு காட்சியை வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த அலங்கார ஊர்தியின் பின்பகுதியில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சரியா இயற்கை சுற்றுச்சூழலுடன் பொருந்திய வாழ்வு, நவீனம் மற்றும் இயற்கை காட்சிப்படுத்தும் மரம் வடிவமைப்பானது சூழலியல் மற்றும் தொழில்துறை இடையிலான சமநிலையை குறிக்கிறது. சூப்பராக நிறைய சம்பவங்கள் நடக்கும்போது குடியரசு விழா அணிவகுப்பு நடந்ததுக்கப்புறம் நிறைய விருதுகள் கொடுப்பாங்க, அணிவகுப்பு நடக்கும். சரிங்களா, அது யார் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, எந்த அமைச்சகம் முதல் பரிசு, இது எப்படி எல்லாமே கண்டிப்பாக சொல்கிறேன். நடப்பு செய்திகளை வீடியோவில் அருமையாக சொல்ல போகிறோம், வெயிட் பண்ணி பாருங்கள். சரியா, அதுக்கு முன்னோட்டம் தான் இது. அடுத்தபடியாக தமிழ்நாடு தொடர்பான ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க, தூத்துக்குடியில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம். சரிங்களா, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. அடிக்கல் நாட்டப்பட்ட இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற முள்ளக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம். சரிங்களா, இந்த கடல் நீரை நன்னீராக்கும் குடிநீராக்கும் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2292 கோடி ரூபாய். சரிங்களா, இந்த கடல் நீரை நன்னீராக்கும் அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி சரிங்களா 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்டது இந்த ஆலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, மறக்காதீங்கம்மா. ஏற்கனவே தமிழ்நாட்டில் சரி நெம்மேலி அந்த மாதிரி இடங்களில் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இருக்குது. தூத்துக்குடியில் இதே மாதிரி ஒரு முயற்சியை முதல் முறையாக தொடங்கியிருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா, அடிக்கல் நாட்டப்பட்டது. சரியாம்மா, அடுத்தபடியாக இறுதியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தேசிய வலிமை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? 2வது சூப்பர் 6 கேள்வி, ஸ்டார் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? 3வது சூப்பர் 6 கேள்வி, ECI நெட் யாரால் தொடங்கப்பட்டுள்ளது? 4வது சூப்பர் 6 கேள்வி, உலக பொருளாதார மன்றத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? 5வது சூப்பர் 6 கேள்வி, 77வது இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் யார்? 6வது சூப்பர் 6 கேள்வி, சமீபத்தில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? சரிங்களா மக்களே, கொஞ்சம் டைம் போக தான் செய்யுது. சரிங்களா, இவ்வளோ டைம் போகுது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் நான் போட்டிருப்பேன் அப்படிங்கிறது நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஏற்கனவே தேர்வுகள்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். நீங்களும் அதே மாதிரி நம்ம வீடியோ நல்லா பார்த்து பயனடைந்து தேர்வில் வெற்றி பெறுங்கள். கண்டிப்பாக அரசு பணியை நம்ம உறுதி செய்ய வேண்டும். சரிங்களா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.